கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம டெலிவரன்ஸ் மீட் நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட்ல நாம் யாராக இருந்திருக்க வேண்டும், யாராக மாறப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிற நாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல போயிட்டு இருக்கிறோமா, அல்லது என்னைக்கு ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாற்றத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்குண்டான செய்தி. தோல்விகளுக்கு பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லலாம். பட் தோல்விகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் வேதாகமத்தில் கொடுத்திருக்கு. நான் சொல்றது நல்லா கவனிங்க. தோல்விகள் பலவிதமான காரியங்களினாலே ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல தோல்விகள் நடந்திருக்கும், உண்மைதானே? ஆனால் அந்த தோல்வியை வெற்றி காண்பதற்கு பலவிதமான ஐடியாக்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நாம் அது தெரியாததுனால அதுல இருந்து வெளிவராம சந்ததிகளாக பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மனக்கண்கள் திறக்கும்படியாய் வேதாகமத்துக்குள் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற, தெரியாததுனால அது மர்மமா இருக்கு, அது தெரிஞ்சதுன்னா அது சத்தியமா மாறும். விளங்குதுங்களா? தெரியாததுனால ஏதோ ஒரு மர்மம் நமக்கு தெரியல. நீங்க 1 ரூபா நோட்டை காமிச்சா அழகா சொல்லிடுறீங்க, இது 1 ரூபா நோட்டு. 2000 ரூபாய் நோட்டு இப்ப செல்லாது என்பது எல்லாருக்குமே தெரியும். உங்க கையில யாராவது ஒரு 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வேல்யூ. So what we are being aware, எதை கொண்டெல்லாம் அறியப்பட்டிருக்கிறோமோ அதுல நாம் வெற்றியை காண முடியும். அறியப்படாதவைகள் வெற்றிக்கு சாத்தியமே இல்லாத காரியங்களா இருக்கிறது. அபார் என்கிற ஒரு வார்த்தை எபிரேய பதத்திலே இது 3 எழுத்துக்களை கொண்டது. கண், வீடு, தலை. ஒரு மனிதனுக்கு புதிய ஏற்பாட்டில் கண்ணை குறிச்சு என்ன சொல்லியிருக்கு? விளக்கு. புதிய ஏற்பாட்டில் கண் எதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு? டு பி as a light. இப்ப இந்த விளக்கு சரியா இருந்தா நீ எந்த வீட்டுல இருக்குன்னு தெரியும். இங்க விளக்கு என்பது ஆண்டவருடைய மகிமையான சத்தியத்தை விளக்குகிற ஒரு விளக்காக இருக்கு. எல்லா விளக்குலையும் எந்த லைட் அடிச்சாலும் நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஆனா நமக்கு என்ன தேவை? ரெண்டும் தேவை. கெட்டதுல இருந்து வெற்றி பெறுகிற நன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, he is best among everyone. ஒரு கிறிஸ்தவன் எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறந்தவன். ஏனென்றால் அவனுக்கு ரெண்டும் தெரியும். எது? ஒன்று நெகட்டிவும் தெரியும், பாசிட்டிவும் தெரியும். இதுல இன்னும் மகத்துவமானவன் யாரு? இயேசுவை போல் வெற்றி பெற்றவர்கள். தீமையை அவர் வெற்றி கொண்டார். இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் கெட்டது தெரியுது, நல்லது தெரியுது, ஆனா வெற்றி பெற்றார்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ வெற்றி பெற்றவன் யாரு? கிறிஸ்துவை போல தீமையை அறிந்து இந்த தீமையை இப்படி வெல்லலாம் என்கிற அவேர்னஸ், தெளிவு. சோ இன்னைக்கு வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஸ்லிப் எங்க ஆச்சு? இந்த ஸ்லிப்ல இருந்து வெளியே வருவதற்கு தேவன் எதை கொடுத்தாரு? அதையாவது ஃபாலோ பண்ணனா அதையும் ஃபாலோ பண்ணல. இதுதான் ப்ராப்ளம். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்சைன்ஸ் என்கிற ஒரு வேர்ட். இந்த கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாரு, உங்களை தண்டிக்கல, ஆனா நீங்க ஏறி இருக்கிற ரூட் தப்பான ரூட். அது பரலோகம் கொண்டு போயிருமா? நெவர். நமக்கே தெரியும், நம்ம மனசாட்சியே நமக்கு தெரியும் இது தேரா. அநேக கட்டுகளோட இருக்கிறோம். சில கட்டுகள் கட்டழிக்கவே முடியல. காரணம் அவங்க இன்னும் அந்த டெப்த்தை போய் டச் பண்ணலாம். எல்லா சத்தியமும் தெரியும், பட் there is something underneath the depth. அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிறவைகள். அது தெரியாத வரைக்கும் ஆழம் தான், தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான். அல்லேலூயா. ரைட். இப்போ கடந்த மாதத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம்
15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். நானே அதை வாசிக்கிறேன். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இங்கே கடிந்து கொள்ளுறது என்பது இந்த வேதாகம ரீதியை பொறுத்தவரை ஒருத்தர் உங்களை சாட்டையால அடிச்சுக்கலாம் இருக்க மாட்டார். பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இதன்படி செய்யறீங்களோ செய்யலையோ, இந்த பைபிளுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து உங்களை அடிச்சிட்டு இருக்க மாட்டார். கடிந்து கொள்ளுதல் அது அல்ல. கடிந்து கொள்ளுவது என்பது what we sow we reap that. எதை விதைக்கிறோமோ அதை நாமளே அறுக்கிறோம். தமிழ்ல சொல்லுவான், விதை ஒன்று விதைச்சா சொர ஒன்றா முளைக்கும். எதை விதைத்திருக்கிறீர்களோ அதுதான் முளைக்கப்படும். தேவச்சனமே, இங்கே ஆண்டவருடைய வழி சொல்லுகிறது, அந்த வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி அது விசனமாய் இருக்கும். It won't act in his own life. சொல்லப்பட்டிருக்கிற வேத சத்தியங்கள் ஒன்று காது வரைக்கும் கேட்கும், சிலது காது உள்ள கேட்கும், சிலது மூளை வரைக்கும் போகும், சிலது சரீரத்தில் இறங்கும், சிலது சரீரத்திலிருந்து ஆக்டிவிட்டி வரைக்கும் போகும். ஆக்டிவிட்டி எமோஷன்ல என்ன ஆகும்? பிரேக் டவுன் ஆகும். கேட்கப்பட்ட வார்த்தை தான், but it doesn't reach the destination what God designed as a goal for his people. வார்த்தை கேட்கப்பட்ட வார்த்தை தான், ஆனால் அதுக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வரைக்கும் கிட்ட போய் சேராம அது வெறுமனே திரும்பி. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்வு வீழ்த்தப்பட்ட இடம் எங்கே? வீழ்த்தப்படுதலில் இருந்து தேவன் நம்மை உருவாக்க நினைத்தாரே, அந்த உருவாக்கின இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? செயல்படுகிறோமா? அதிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை never learning the truth what the scripture says reveals to us. இந்த வேதாகமம் நமக்கு பலவிதமான வழிமுறைகள், the instructions manual-ஆக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வழி தெரியாத இடத்துல ஒரு கூகுளை டச் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு வேணா போடலாம். அந்த ஊரை பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It gives how much time it requires to pass. நேரத்தை கொடுக்குது. 1 ஹவர்ல இந்த ஸ்பீட்ல போனா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். வழிகளை அது சொல்லுது நமக்கு. கூகுள் சொல்லுது லெஃப்ட், ரைட், டர்ன் பேக். நம்மளை கரெக்டான முறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு கூகுள் மேப். ஆனால் அந்த கூகுள் மேப்பை கண்டுபிடிச்ச மூளைசாலை தானாவே வந்துச்சா கூகுள் மேப்? சரி, எல்லாமே இந்த செல்லுல பொருத்தப்பட்டிருக்கு. உனக்கு செல்ல ஆபரேட் பண்ண தெரியல, இது உனக்கு விலை மதிப்பு தெரியலதா? ஒரு புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ, ஸ்திரீனா நம்ம தான், ஆண்டவர் மணவாளன், மணவாட்டி. புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ ஒரு மனுஷனை என்ன சொல்றது வேதம்? பன்றியின் மூக்கிலே போடப்பட்டிருக்கிற மூக்குத்தி போல. நம்ம வீட்டு பக்கத்துல பண்ணி பார்த்திருப்பீங்க. அது நல்ல ரத்தனத்துல நல்ல ஒரு கோல்டுல பதிக்கப்பட்ட ஒரு மாணிக்கத்தை அது மூக்குல குத்தி விட்டுருங்களேன், அதுக்கு என்ன பெருமையாவா இருக்கும்? அதுக்கு அது சொல்ல என்ன ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இந்த மூக்கால எதையெல்லாம் நான் குத்த வேண்டியிருக்கு, இதுல எவனோ ஒரு பாவி போய ஒரு மூக்கத்தை குத்தி வச்சிருக்கிறான். தேவச்சனமே, ஒருவேளை நீங்களா அறிவாளி, என்னை சேர்த்தான் சொல்ற அறிவாளியா நம்ம நினைக்கலாம். பட் புத்தி இல்லாதது நாம் இருப்போமானால், நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அவன் பன்றியின் மூக்கிலே குத்தப்பட்ட பொன் மூக்குத்திக்கு சமம். ஏன் நம்முடைய வாழ்விலே உருவாக்கங்கள் இல்லை? இங்கே வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி அது விசனமா இருக்குது. It doesn't act anyway. அது நமக்குள் கிரியை செய்ய அது இயலாமையில் இருக்குது. வார்த்தை இயலாமையா, நம்ம இயலாமையா? நம்ம இயலாமை. அது மாத்திரமல்ல, அந்த கடிந்துகொள் எது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதுதான் கடிந்து கொள்கிற அனுபவம். ஆள் வந்து உங்களை அடிக்க மாட்டான். அந்த கடிந்து கொள்ளுதலை எது, அந்த வழியை குற்று கடித்து நம்மளுக்கு இந்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த கடிந்து கொள்ளுதலை வழிமுறைகளை வெறுக்கிறவன் வேதம் சொல்லுகிறது ஸ்பிரிச்சுவல் மரணம்.
எந்த ஸ்பிரிச்சுவல்ல நீங்க முன்னேற்றம் அடைந்திருக்கப்பட வேண்டுமோ அந்த ஸ்பிரிச்சுவல் மரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கை தொய்ந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கு, பின்னடைவு நிறைந்த வாழ்க்கையா இருக்கு, வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. தேவச்சனமே, we are going to research. ரிசர்ச்சை பிரிச்சு போட்டா என்ன? ரீசர்ச். இப்போ வேதாகம ரீதியாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே கான்சைன்ஸ், இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா ஜீசஸ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே வேதம் இப்படியாய் சொல்கிறது, through our conscious we can hear the fundamental way and be led by God. உங்களுடைய கான்ஷியஸ், உங்க மனசாட்சி, உங்களுக்குள் எழும்புகிற வினாக்கள், எதை தேட வேண்டும் என்பதை அறிந்து தேடுகிறவளா இருந்தீங்கன்னா you can hear the fundamental way. தேவன் எதை ஒரு முதல் நிலைப்படியாய் வைத்திருக்கிறாரோ அதை நீங்க கேட்க முடியும். ஏன் கணிப்புல நான் ஒண்ணு சொல்றேன், குற்றத்துக்காக இல்ல, இன்னும் அந்த படிக்க நம்ம யாருமே வரல. இந்த கான்சைன்ஸ்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு, இந்த மனசாட்சிக்குள்ள அவ்வளவு பவர் இருக்கு. நான் படிச்ச என்னுடைய ஆராய்ச்சி, வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுல நான் ஒவ்வொருத்தரை இவரை நிக்க வச்சு பார்ப்பேன். இவராவது கத்துருக்காரா, அவர் கத்துருப்பாரா, யாரை பார்த்தாலுமே யாருமே கத்துக்கொண்டதா இல்லை. அவங்களுடைய தோல்விகள் அப்படியே பார்க்கிறேன், இதை கற்றுந்தான் இந்த தோல்வியை வந்திருக்காது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றாக்குறை போராட்டம் சொல்லி கொண்டு இருக்கிறோமே. ஆனா வேதம் தெளிவுபடுத்துகிறது, த்ரூ அவர் கான்ஷியஸ். இது இல்லாத நோ விக்டரி இன் கிறிஸ்டியானிட்டி லைஃப். அவருடைய இரக்கத்தினாலே உனக்கு ஆகாரம் கிடைச்சிடும், வாழ்க்கை வாழ்ந்துடலாம், நாட்கள் கடந்து போகலாம், 80, 90, 100, 120 வயசு கூட வாழ்ந்துடலாம். பட் வித்அவுட் த கான்ஷியஸ், இது இல்லாமலே வாழ்ந்துடலாம். போராட்டத்தோட, பிரச்சனையோட, கண்ணீரோட, கஷ்டங்களோட தான் நீங்க தள்ளி கொண்டிருக்கணும். But God doesn't decide a man to live such a life. தேவன் மனிதனுக்கு இப்படி என்று ஒரு வாழ்க்கையை, அழுது கண்ணீர் கம்பளம் பிரச்சனை போராட்டங்கிற வாழ்க்கையை கர்த்தர் மனிதனுக்கு never வைக்கவே இல்லை. Only through the conscious we can hear the fundamental way and be led by the God. அப்படி என்றால் தேவச்சனமே, இவைகளை ஆராய்ந்து அறிகிற அறிவுக்குள்ள நம்ம போய் ஆகணும். இவைகளை ஞானத்தினாலே கடைபிடிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும். வேதம் சொல்லுகிறது, இட் என்றால் this conscience. This conscience is an intuitive அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கேட்டுக்க முடியல இருக்காது. இந்த இன்ட்யூட்டிவ், இந்த வேர்ட் என்ன சொல்லுன்னா, ஒரு உள் உணர்வு. உங்களுக்கு நினைப்போட்டுக்கிறது. இந்த கான்சைன்ஸ்குள்ள போறவன் ஒரு உள் உணர்வுக்குள்ள போகிற ஒரு அடையாளத்தை பார்ப்போம். இந்த உள் உணர்வு என்ன செய்து என்று கேட்பீர்களானால், it supplies knowledge in our heart, which is right and which is wrong. இந்த உள் உணர்வு ரெண்டு பங்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று ரைட், இன்னொன்னு தேவச்சனமே, நீங்க சரிந்து போன இடங்கள் எல்லாம் எங்க பாதிப்பு உண்டாக்கப்பட்டதுன்னா இங்கதான். இந்த கான்சைன்ஸ் உடைய பங்க தேவன் நமக்கு அருளப்பட்ட போதிலும் அந்த கான்சியஸ் நம்ம பயன்படுத்தல. ஒரு 5 ரூபாய் நஷ்டம் தான் 5 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவோம். உள் உணர்வு உங்களை சின்ன ஒரு தவறான பாதையில உங்களை அப்படி இயக்கிறோம். மேடு ஏறதுக்கு பதிலாக பள்ளத்துல இயக்கிறோம். உங்க சரி உங்களையே அறியாம கொண்டு போயிடும். Why? The intuitive
உள் உணர்வு அறியப்படாத ரகசியத்தினாலே தவறுகளை மேற்கொண்டு நம்முடைய வாழ்வை ஆதாரமற்ற ஒரு வாழ்வாக, கிறிஸ்தவ ஆதாரமற்ற ஒரு வாழ்வாக, பிசாசின் பிடியிலே இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, பிடிக்கப்பட்டதல்ல. பிசாசு உங்களை பிடிக்கல, நீங்க அதோட இணைந்து கொண்டீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். ஆனா எல்லாத்துக்கும் நம்ம பிசாசை பழி சொல்லி நல்லா இருந்தான் பாவம். நம்ம அநேகர் சேர்ந்து கோடான கோடி மக்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா கஷ்டத்துக்கு சேர்ந்து அவதாங்க அவனுக்கு பேராகி வேலையே செய்யாம நமக்கு ஹானர் பாத்தியா எல்லாம் கொடுக்கறதுல நல்ல கிறிஸ்தவங்க தான் கொடுக்கறாங்க நமக்கு ஹானர். பட் எங்க இருக்குன்னா நம்முடைய உள் உணர்வுல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கட்டுகள். தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது God did not create Adam and Eve with conscience. இந்த உள் உணர்வை கொண்டு ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படவில்லை. இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சீங்கன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க தப்பிக்கணும். விளங்குதுங்களா? ஏன்னா நான் வந்து இது வெரி ஹையஸ்ட் தியாலஜிக்குள்ள போறேன். இதெல்லாம் நீங்க எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இங்க வேதம் சொல்லுறது உள் உணர்வு உனக்கு வேணும். உள் உணர்வு தான் நீ எடுத்திருக்கிற பாதை ரைட்டா ராங்கான்னு கற்றுக் கொடுக்கும். ஆனா ஆதாம் ஏவாளும் இந்த உள் உணர்வுல சிருஷ்டிக்கப்படவில்லை. நல்ல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப என்ன நடந்தது? பட் when Adam and Eve disobeyed, இங்கதான் விஷயம். இந்த கான்சைஸ கொண்டு ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படல. ஆனா ஒரு டிஸ்ஒபீடியன்சி ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்தது. கீழ்ப்படியாமை ஆதாமுக்குள்ளாக ஏவாளுக்குள்ளாக கடந்து வந்தது. எப்போ இந்த உள் உணர்வு உள்ள வந்தது? வேதத்தை எடுப்போம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவனை கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இங்க பாருங்க, ஒரு விசேஷித்த ஞானம் படைத்தது சர்ப்பம். அங்கே மிருகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே தந்திரம் உள்ளது ஒரு ஜீவன் என்னது? சர்ப்பம். இப்ப சர்ப்பம் கேட்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. தேவன் சொன்னாரா இல்லையா அந்த விஷயத்தை? இப்போ சர்ப்பம் வேற எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணல. லைக் காட், தேவனை போலவே இங்க அது ஒரு கேள்வி கேட்குது. சொன்னார்ல சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். நம்ம கிட்டதான சொன்னார் அவரு. இவன் முதல்ல மனுஷன் கிடையாது, சிருஷ்டிக்கப்பட்டது ஒருத்தர் மூலமா 2வது ஆள். இங்க கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு ரைட்டா ராங்கான்னு அவங்களுக்கு ஏன் தெரியாது? ஆதாமுக்கு அப்ப உள் உணர்வு கொடுக்கப்படவில்லை. இப்போ உள் உணர்வை பிசாசு டச் பண்ணலாம். தேவச்சனமே, அநேகருடைய வீழ்ச்சி
உங்க உள் உணர்வுல எஸ் என்பதை போல் இருக்கும், பட் இட் இஸ் நாட் எஸ். அது அவசியமற்றத அது அவசியம் உள்ளது போல, முக்கியமானத ரொம்ப சாதாரணது போல. ஈஸியா உங்களை ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க, பிரதர் வந்து பாருங்க, அடுத்து பாருங்க நீங்க கோடீஸ்வரர். உலகத்துல யாராலையும் முடியாது. பிரதர் இதுல சேருங்களேன், என் கூட இன்னைக்கு ஒரு நாள் வாங்கல, நெவர். பட் உள் உணர்வு என்ன சொல்லுவாங்க, அவங்க பேச்சுக்கு இறங்கிடும், அவங்களோட கூட செவி சாற்று, அவங்களோட கூட உள்ள இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேட்போம், இதுக்கு எப்ப பதில் சொல்லுவார், அவர் எப்ப கூப்பிட்டு போவார் நம்மள. இங்கே ஸ்திரீயானவளை பார்த்து அது கேட்ட கேள்வி, God revealed that அந்த கனிய புசிக்க வேண்டாம். இங்க தந்திரமுள்ள ஸ்பிரிட் இப்ப கேள்வியை கேட்கல, ஆன்சரையே தான் ஒத்துக்க வைக்குது, அவ்வளவுதான். இப்ப ஸ்திரீ என்ன சொல்றா, வாசிக்க கேட்கிறோம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்போ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். என்ன ரகசியத்தை வெளிப்படுத்துறா? எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதை சாப்பிட்டா நாங்க மரித்துருவோம். இதை எங்க தேவன் சொன்னார். பிசாசுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. பிசாசுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான், அதை சாப்பிடக்கூடாது. இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிட்டாங்களா? அது ரைட்டா ராங்கான்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அப்ப அவங்களுக்கு உள் உணர்வு கொடுக்கப்படாது. ரைட், வாசிக்க கேட்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப சர்ப்பம் அடுத்த வார்ட கொடுக்குது, நீங்க சாகவே, நோ டெத் என்று அது இப்ப ப்ரோக்ளைம் பண்ணுது. இதுவரையில் அவங்களுக்கு தர்க்கம் இல்ல, பிரச்சனை இல்ல, போராட்டங்கள் இல்ல. இப்போ மைண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ பிசாசு என்ன பண்ணிட்டான், இப்ப டெவலப் பண்ண. இப்ப நடந்தது என்ன, வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. Now the evil spirit introduces the conscience to them. இதுவரையில் தேவனுடைய பிரமாணத்தின்படி இந்த சர்ப்பம் பேசுவதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனதோ நம்ம யாருக்குமே தெரியாது. எத்தனை கோடி ஆண்டுகள் நடந்ததோ நமக்கு தெரியாது. ஏதேன் தோட்டத்தில் இந்த சர்ப்பமானது எத்தனை ஆண்டுகள் தொடர்போடு கூட இருந்து இந்த ஸ்திரீயோடு பேசப்பட்டது எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். டெய்லி அந்த சர்ப்பம் ஏவாள் இருக்கிற வீட்டு பக்கமா போயிட்டு இருந்திருக்கும், ரொம்ப அழகா டான்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கும். ஒரு 20-30 வருஷம் அந்த சர்ப்பம் போயிட்டு இருந்திருக்கலாம், பார்த்துட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு ஒரு வாரம் ஆளை காணும், சர்ப்பம் வரல. இப்ப திடீர்னு சர்ப்பம் வருது, இவன் நிறுத்திருப்பா சர்ப்பத்தை, கொஞ்சம் நில்லு, எங்க ஒரு வாரம் போயிட்டு, என் கண்ணால இந்த டைமுக்கு நீ போகும்போது உன் அழகை ரசிச்சிருக்கிற, நீ நடந்து போறத ரசிச்சிருக்கிற, சர்ப்பம் தானா எவ்வளவு தந்திரமா இந்த மரத்துக்குள்ள கூட அதுல கூட நீ நடக்கிறத நான் பார்த்து ரசிச்சிருக்கிற, ருசிச்சிருக்கிற, போன வாரம் எங்க போயிட்ட? இப்ப சர்ப்பம் பார்த்து நம்ம ட்ராப்ல விழுந்துருச்சு. நீதிமொழியில போட்டிருக்கு, குருவி வேடனுடைய கண்ணிக்கும் மான்கள் வேட்டைக்காரனுடைய அம்புக்கும் தப்பிக்கப்பட வேண்டும். கன்னி வேற, அம்பு வேற. கன்னி என்பது ஒரு
வலைய போட்டுட்டு அங்க கொஞ்சம் தீனியை போட்டீங்கன்னா தானா பறவைகள் வந்து இறங்கி அந்த தீனியை சாப்பிடும் போது மாட்டிக்கும். இதுக்கு பேர் கண்ணி. இவன் பேரு வேடம். வேட்டைக்காரன் யாருன்னா ஓடுற மான துரத்திக்கிட்டு போய் அம்பு போட்டு அடிச்சு பிடிக்கிறவன். விளக்குதுங்களா? ஒன்று நாம் போய் விடுவது, இன்னொன்று தேடி வந்து பிடிச்சு அவங்க கையில ஆகுது. மனுஷனை ரொம்ப தந்திரமா பார்த்துச்சு. இந்த உணர்வுக்கு முன்பாக இருந்த ஆதாம் அவன் எதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தன் கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் பேசுனதை யாரோடு கூட ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சர்ப்பம் பேசப்பட்டது. சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் நடக்கிற ஒப்பனையின் வார்த்தையாக மாறிவிட்டது. She compared the God's message with the message of Lucifer. இங்க லூசிபர் என்ன பண்றான்? தேவன் சொன்னது முழுமையா இவனுக்குள் கான்ட்ரோவர்சியா இல்ல, இததான் தேவன் சொன்னாரு, ஆனா நீ சொல்ற இத சாக மாட்டோம். இப்போ ரைட் ஆர் ராங் எங்கேயாவது ஒரு சைடு அவங்க சரிஞ்சாகணும். இப்போ எங்கேயாவது ஒரு சைடு அவங்க சாய். ஒண்ணு ஒருவேளை வேடனுடைய கன்னியா அல்லது வேட்டைக்காரனுடைய அம்பா. ஏதேன் தோட்டத்துல சரியான ஒரு போராட்டம். ஏதேன் தோட்டம் அதுக்காக நிர்ணயிக்கப்பட்டதல்ல. அது ட்ரபிள் ஷூட்டிங் பிளேஸ் கிடையாது. அது ஆனந்தத்தின் மகிமையை காண்கிற ஒரு பிளேஸ். தேவச்சனமே, ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்துடைய விவகாரம் தான் இப்ப பிரச்சனை. அடுத்த கேள்வி, சர்ப்பத்துடைய விவகாரம் பிரச்சனை இல்ல, அதை கேட்ட ஏவாளுடைய விவகாரம் தான் பிரச்சனை. இப்ப உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். He has allotted everything. ஒரு ஏதேன் தோட்டத்தை இந்த வேதாகம புஸ்தகம் மூலமா இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டார். அது it is a property. Now it is a word. ஏதேன் தோட்டத்தை தூக்கிட்டு போக முடியாது, இந்த வார்த்தை நீங்க சுமக்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா இது உங்களுக்குள்ள பதிஞ்சிச்சுன்னா இது நீங்க வச்சுட்டு போலாம், தேவையில்லை. மரியாள் 10 மாசம் சுமந்தா, ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு சுமக்காங்க வழி இருக்குதா? Just an incident. It was just an event. But the word proclaimed. Christ வெளியே வந்து வார்த்தையாக இப்ப இந்த பூமிக்கே வந்துட்டாரு. இந்த வார்த்தையை யார் வேணா எத்தனை ஆண்டுகாலம் வேணா அவங்க சுமக்கலாம். இப்ப தேவஜனமே, அதனால்தான் சாலமோன் ஞானி சொன்னார், வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி அது தேவச்சனமே. இங்கே வழியை விட்டு விலகிற ஒரு அனுபவம் ஏவாள் மூலமாய் முதலாவது தந்திரமுள்ள சர்ப்பம் பயன்படுத்த ஆரம்பித்தது. நடந்தது என்ன? வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, இன்னும் சாப்பிடல, but conscious, அத ருசிக்கல, but conscious. She didn't reach it. பழத்தை ரீச் பண்ணல, ஜஸ்ட் பை பார்வை. தேவச்சனமே, அவருடைய வார்த்தை விட்டு விலகுகிற பொழுது நம்ம லைஃப் தெய்வீகமற்ற ஒரு இச்சைக்குள்ளாய் கடந்து செல்கிற ஒரு லைஃபா மாறி. We doesn't know whether it is right or wrong. இங்க ஏவாளுக்கு எதுவுமே தெரியாது, இது சரியா தவறான்னு தெரியாது. இவர்களை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு சர்ப்பத்தையும் தேவன் தான் உண்டாயிருக்கிறார், அது தந்திரம் உள்ளது. கிரியேட்டரை விட்டுறோம். கிரியேட் பண்ணி போட்ட பொருளை இவ மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சார்.
she came to depend upon the conscience than the creator. உள் உணர்வு ஒரு பகுதிதான். அந்த உள் உணர்வு கொடுத்த தேவனையை விட்டுட்டு உள் உணர்வுக்கு தன்னுடைய செவியை சாய்க்க ஆரம்பிச்சார். Without discerning whether it is right or wrong. தீர்மானம் என்பது இது சரியா தவறா என்று தீர்மானம் பண்ணாமலே, ஏனென்றால் அந்த தீர்மானம் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை ஆதாமி அவருக்கு தேவன் கொடுக்கல. கார் என்ன சொன்னாரோ அதை நீ செய். அவர் சொன்னது என்ன? ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். முதல் வாக்குத்தத்தமாக வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். So there was a blessing. How that blessing is, have a dominion power over the creations. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த power, it is called as a dominion power. It is not an ordinary power. It was given unto you as a power of authority. அது ஒரு power of authority. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பலியை பெறுங்கள், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். Have a dominion over it. இந்த dominion power உணர்ந்துதான் there is no need for the conscience. But the spirit of the evil wants to have dominion over the creator. யார் உருவாக்கினாரோ அவர் மேல அந்த dominion power வைப்பதற்கு அவர் சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அவன் dominion பண்ணிட்டாயா. வீழ்ச்சி the creator அவர் வெற்றி பெறுவதற்கு பதிலாக அவரை அவமானப்படுத்தும்படி எதை மூளையும் அறிவையும் ஆற்றலையும் நீ அப்புறம் பார்த்துக்கோ, என்ன நினைச்சா போதுங்கிற அந்த ஸ்தானத்தை உடைச்சான் பிசாசு. உடைக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கும். அதனால வெற்றியை நம்ம பார்க்க முடியல. அதனாலதான் பிரச்சனைகளை அதிகமா சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆஸ்பத்திரி நிறைந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிரிசன்ஸ் கைதிகள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளைகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிகாஸ் வேடனும் வேட்டைக்காரனுக்கு இரையாய் கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே வாசிக்க கேட்போம். அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். தேவச்சனமே இது எதை குறிக்கிறது என்றால், இங்க ஸ்திரீ இங்க கணவன், இந்த ரெண்டும் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்க மனசாட்சி, இன்னொன்னு உங்களுடைய ஆக்டிவிட்டி. மனசாட்சி ஆக்டிவிட்டி கிடையாது. இவன் இங்க இருந்துட்டு படத்தை பார்த்ததுதான், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ருசியா இருக்கு, ருசிச்சா நல்லா இருக்கும், ருசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இது மனசாட்சி. இப்ப ஆக்டிவிட்டி என்ன? அவ பறிச்சு புருஷனுக்கும் கொடுத்தான், சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்தான். இப்ப இங்க ரெண்டுமே ஏதேன் தோட்டத்துல சிலேடையாக கணவன் மனைவியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வாழ்வுல அது ரெண்டுமே நம்ம தான். நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்க, நீங்க தான் அதை செய்றீங்க. உங்க செய்கைகள் அது நல்லா இருந்தா 4 பேருக்கு வாழ்த்து, நல்லா இருந்தா 4 பேர் உன்னை திட்டுவாங்க. anyhow spirit of evil உள்ளவங்க. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்பதான் ஓபனிங் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து
அத்தி இலைகளை தைத்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். அது வரைக்கும் இந்த உள் உணர்வு திறக்கப்படாத வரைக்கும். இப்போ உள் உணர்வு திறந்த உடனே அவங்களுடைய ராங் பீட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் நிர்வாணிகள் என்று உணராது இருந்தவர்கள் பெண்ணாயிட்டாங்க, உணர்ந்தவர்களாய் மாறினாங்க. இப்போ கிரியேஷன் ஒரு ஆடோ மாடோ பிறந்தது போலவே தான் இறக்கிற வரைக்கும் இதுவும் மனுஷனுக்கு அப்படியே தான் வைக்கப்பட்டது. இப்போ மனுஷன் என்ன செய்தான்? கிரியேஷனுடைய தத்துவத்தை விட்டு இப்போ வெளியே விட்டார். அதுதான் இப்போ இந்த தத்துவ அடிப்படை இருக்கு இல்லையா, அதுதான் ஃபேஷனா மாறி போச்சு, அதுதான் ட்ரெஸ்ஸா மாறி போச்சு, அதுதான் ஹேர் ஸ்டைலா மாறி போச்சு, அதுதான் பேச்சா மாறி போச்சு, அதுதான் ஸ்டேட்டஸா மாறி போச்சு. எது? ஒரு ட்ரெஸ், அந்த அத்தி இலை ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். விளங்குதுங்களா? ஏன்னா சத்தியத்தை நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் தெரியும். ஒண்ணுமே தெரியாத நானும் கிறிஸ்தவன் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ். வாசிக்க கேட்கும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. இப்ப ஏன் விலக வேண்டியது? இவங்க விலக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இவங்க செய்தது தவறு என்று கான்சியஸ் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் கான்சியஸ் எத்தனை கோடி வருஷங்கள் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ ஒரு காரியம் தெரியுது, இவங்க தேவனை விட்டு விலகியாச்சு. வாசிக்க கேட்கும். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எங்க போய் ஒளிந்து கொண்டாங்க? செடி கொடிகளுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டார். நாம அடிக்கடி தான் சொல்லுவோம், நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவு, பெரிய பெரிய மிருகங்கள் 5 அறிவு, பெரிய பறவைகள் நாடு விட்டு நாடு போகிற பறவைகள் அப்படிப்பட்டதெல்லாம் 4, ஊறுகிற பிராணிகள் அவைகளுக்கெல்லாம் 3, சின்ன சிறு பறவைகளும் தண்ணீரில் போகக்கூடிய காரியங்களுக்குரிய சின்ன சின்ன வஸ்துக்களுக்கெல்லாம் 2 அறிவுகள், அசையாமல் அங்கே இருக்கிற மரம் விருட்சகங்கள் அவைகளுக்கு 1 அறிவு. 6 அறிவை கொண்டு படைக்கப்பட்ட மனிதன் எத்தனை அறிவுக்கு பின்னாடி போய் மறைந்து கொண்டா? அவன் லைஃப்ல எங்கன்னா தேட முடியுமா? ஏன்னா அவன் செய்ததை ராங்க நினைக்கும்படி பிசாசு அவனை மாற்றிட்டான், காலி பண்ணி ஆள மாட்ட வச்சுட்டான். இவன் அறிவாளியா இருந்திருந்தான், ஞானவானா இருந்திருந்தான். ஏன்னா இப்ப ஞானமும் கிடையாது, அவனுக்கு அறிவும் கிடையாது, அது கொடுக்கல ஆண்டவர். அவனை தேவனுடைய சாயல்ல அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தோட தான் அவனை வச்சிருந்தாங்க. அவனுக்கு ஆபத்தே கிடையாது. ஆனா ஆபத்து வந்தா என்ன நடக்கும் என்பதுதான் நமக்கு இங்க செய்யும். தந்திரம் உள்ள சர்ப்பம் தேவ திட்டத்தை உடைக்கும்படியே வந்து கேட்கலாம், ஏதேன் தோட்டத்துல இதெல்லாம் ஏன் அவர் உள்ள வச்சாரு? நம்ம இங்க சும்மா இருக்கிறோம். இப்ப நம்ம கூட எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு காரியத்தோடு நிறுத்திடுறோமா, அடுத்தது அதுக்கு அடுத்ததுக்கு போறோம், அதுக்கு அடுத்ததுக்கு போறோம். சாப்பிட்ற ஹோட்டல் கூட ஒரு 3 மாசம் சாப்பிட்டா 4வது மாசம் இந்த ஹோட்டல் வேணான்றோம், அது பக்கத்துல வேற ஹோட்டல் போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்ப அதே போலதான் இங்க பிசாசின் தந்திரங்கள் அகப்பட்டவன் இங்க ஆண்டவர் தேடி வராரு. அவருக்கு நடந்தெல்லாம் தெரியும், தெரியுமா தெரியாதா? இப்ப அவனை கூப்பிடுற, கூப்பிட்டு ஒளிகிறானா அல்லது சாரி ஆண்டவரை கேட்கிறான். இவன் பாதை இப்ப எங்கேக்கு போயிடுச்சு? இந்த டிஸ்டன்ஸ்ல வந்ததுனால அவன் செய்யற அர்த்த தவறை எங்க போய் வருகிறான்? ஒளிகிறான். என்ன சொல்றாங்க வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு
நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து. இப்ப இவனுக்குள்ள என்னது ஒளிந்தது மாத்திரமல்ல, உள்ள ஒரு பயம். ஒளித்துக் கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்பதான் கேட்கிறாரு, உன்னுடைய டிஸ்ஒபீடியன்டா? அவருடைய டிஸ்ஒபீடியன்ஸ் சொல்றாங்க. வாசிக்க கேட்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இப்போ ஆண்டவரே என்ன சொல்ற, நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் பிளேம் பண்ணலாம். ஒரு சின்ன தவறு அவன் எங்கெங்கெல்லாம் கொண்டு போது பாருங்க. வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இப்போ இந்த பிளேம், இப்போ ஸ்திரீ யார சொல்றா? சர்ப்பத்தை பார்த்து. இப்போ இந்த உள் உணர்வு இடம் மாற்ற ஆனதுனால பலவிதமான ப்ராப்ளம் நடக்கும். இப்படி பல ப்ராப்ளங்கள் இருக்கு. தேவச்சனமே, இங்கே வேதத்தினுடைய கோட்பாடு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இங்க வேதம் சொல்லுகிறது, your conscience will either accuse you or excuse you. It functions automatically. ஒரு கான்சென்ஸ் என்கிற ஒரு பங்கு ஒரு மனிதனுடைய சிந்தையில அது என்ன செய்தால் ரெண்டு வித காரியத்தை செய்யும். ஒன்று, உங்களை அக்யூஸ்ட் பர்சன், குற்றவாளியாக சமயத்தில் தீர்த்துரும். அல்லது அது நன்மைக்குரியவர்களாக இருந்தால் அது நன்மைக்குரியவர்களாக அது தீர்த்துருமா நம்மள. இந்த தீர்மானம், it is automatically powered in the conscience. மனிதனுடைய உள் உணர்வுக்கு இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு அது என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கு? if it is right, அது ரைட் என்றது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். if it is wrong, wrong என்பது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். it is an automatic process. நல்லா புரிஞ்சுக்கணும். it is an automatic process. இப்பதான் பிரச்சனையை சொல்ல போறேன். ஆனா நீங்களும் நானும் சந்தர்ப்பத்துக்கு என்று, நல்ல கவனம், புரியுதுங்களா? சந்தர்ப்பத்துக்கு என்று எந்த சைடு நீங்க சாயிறீங்களோ, பிசாசு அதை பார்த்துட்டு இருக்கிறான். பிசாசு நோக்கமா உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறான். அந்த சைடு உங்களை இருக்க ஆரம்பிச்சு. இங்கே ஏவாள் கான்சைன்ஸ்குள்ளவே இல்ல. கான்சைன்ஸ்குள்ள யாரு கொண்டு வந்தது? தந்திரமுள்ள. அப்ப அவ கான்சைன்ஸ்ல இருந்தாளா? அவங்களுக்கு அதை பத்தியே தெரியாது. இப்ப தேவச்சனமே, இப்ப பிசாசுக்கு இன்னும் ஈஸி. ஆட்டோமேட்டிக்கா இது நல்லதா கெட்டதான்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீ எதை யோசனை பண்றியோ அதுல ஒண்ணு அவன் இன்னும் ஈஸியா பண்ணிக்க ரெடியா. அல்லேலூயா சொல்லலாமா? ஆங்கிள், நான் எதை கற்றுத்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதேன் தோட்டம் அவ்வளவு ஈஸி இல்ல. அங்க கான்சைன்ஸ உருவாக்கின பிசாசு இப்ப உருவாக்கப்பட்ட சந்ததியா நம்ம இங்க இருக்கிறோம். எல்லாருமே நம்ம எவ்வளவு பெரிய போப்பா இருக்கிறோம், வேதத்தை கரைச்சி குடிச்சவளா இருக்கிறோம். இப்போ கான்சைன்ஸோட பிறந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே. இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். வேதம் சொல்லுது 13வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கு.
நாம அறிந்து கொள்ள வேண்டியதை இன்னும் நம்ம சரியா அறிந்து கொள்ளாததுனால நம்ம கான்சைன்ஸ் ரிப்பேர் அது சரி பண்ணப்படலை இன்னும். இப்போ உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். பிசாசு ஒரு விதமா கண்ணை திறந்தான், இப்ப தேவன் வேற விதமா உங்க கண்ணை விசுவாசிக்கிறீங்களா? அவன் திறந்தது நிகழ்ச்சிக்கு, இப்ப அவர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை கண் திறப்பின் மூலமாய் திறப்பது நீங்க அந்த கட்டில இருந்து வெளியே விளங்குறீங்களா? இப்போ வேதம் சொல்லுது அது தேவையில்லை. This was not part of God's original plan. இந்த பிளான் தேவனுடைய பிளான்ல இருந்ததா? இல்ல. நினைக்கவே இல்லை. ஆதாமியோ ஏவாளையோ இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு அவர் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிச்சா? சர்ப்பம் பேச ஆரம்பிச்சோம்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு. நாம விழ போறதும் அவருக்கு தெரியும், நம்ம நஷ்டப்பட போறதும் தெரியும். இப்போ வேதம் தெளிவுபடுகிறது, this was not part of God's original plan. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, பிசாசே, தரித்திரமே, என் உடம்புல வந்திருக்கிற வியாதியே, நஷ்டமே, கஷ்டமே, நீ God's உடைய பிளான்ல இல்ல. இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருங்க உங்க வேலையை. எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணா இருக்கட்டும், எழுதி வச்சுங்க. இன்னிலிருந்து உங்க லைஃப் மாறுது. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ப்ராப்ளத்தை பார்த்து பேசுங்க. You are not in the plan of the original plan of my Lord. எதை என் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தாரோ அந்த ஒரிஜினல் பிளான்ல தரித்திரமே நீ எனக்குள்ள கிடையாது. என் கான்சைன்ஸ்ல நான் இல்லாத போது என் தேவன் என்ன நல்லா வச்சிருந்தாரு. ஆனா ஸ்திரீயானவள் அதுல தோத்ததுனால நீ இப்ப என்கிட்ட வந்திருக்க. இப்போ நான் தோத்த பகுதியில இருந்து அறிவினாலும் ஞானத்தினாலும் புத்தினாலும் நான் இப்ப தெளிவாயிட்டேன். உனக்கு எனக்கு இனிமேல் சொல்றேன் வெளியே சொல்லி பாருங்க. இப்ப தேவன் நம்மளை உருவாக்க நினைக்கிறார். அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, இது ஒரிஜினல் பிளான்ல இல்ல, ஆதாம் ஏவாளுடைய தோற்கடிப்பினால அங்க கான்சைன்ஸ் உள்ள his master's வாய்ஸா இல்ல அதர் பர்சன்ஸ் வாய்ஸான்னு அவன் அதை நிர்ணயப்படுத்தல. அதனால உள்ள வந்துட்டேன். இப்ப நானும் என்னுடைய வாழ்வுல இப்ப என்னோடு கூட ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கிறாரு. நான் இப்ப டிசைனிங் குள்ள வந்துட்டேன். டிசைனிங் என்ன? பகுத்தறிவுக்குள்ள நான் வந்துட்டேன்னு உங்களை பெர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரைட். இங்கே அவர் கான்ஷியஸ். இப்போ உங்க கான்ஷியஸ் இது பொதுவான மனசாட்சி. இப்போ மை அப்படின்னு போட்டுருங்க. உங்களை என்ன நினைக்கிறீங்க? என் கான்ஷியஸ் உங்களுக்குள்ள இருந்தா செட் ஆகாது, உங்க கான்ஷியஸ் எனக்குள்ள இருந்தா செட் ஆகாது. பட் உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கு. இந்த கான்ஷியஸ் அது எப்படி என்றால் இன்ஃபாலிபிள். இந்த உங்க கான்ஷியஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து இன்ஃபாலிபிள். இதுக்கு பேரு infallible. infallible என்றால் இது தவறாது. அங்கே ஏவாளுடைய கான்சைன்ஸ் தவறிடுச்சு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, our conscience is not infallible. ஏனென்றால் இப்போ நீங்க யாரோட இருக்கிறீங்க? ஹோலி ஸ்பிரிட்டோட. அன்றைக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது இருந்தது. தந்திரம் உள்ள அந்த சர்ப்பம் என்ன பண்ணிடுச்சு? இவங்களை மடக்கிடுச்சு. ஆனா இன்னைக்கு the power of the Holy Spirit உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க வெறும் கான்ஷியன்ஸ் இல்ல, தேவனுடைய கான்ஷியன்ஸ், my conscience. Holy Spirit with me, so I am with my conscience. அவர் கற்றுக் கொடுத்ததின்படி நீங்க இருக்கிறீங்கன்னு உங்க பிலீவ் தாட்டை மாத்தணும். நீங்க தனியால் இல்ல என்பதை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும். தேவச்சனமே, இப்போ இந்த கான்சைன்ஸ் ஒருபோதும் தவறாதீர்கள். இப்ப சர்ப்பம் வந்து பார்க்கட்டும், என்கிட்ட எந்த ஸ்பிரிட் வேணா வந்து பார்க்கட்டும்.
இந்த கால் வீண் போச்சு. நான் விஷயம் தெரிஞ்சுட்டேன். ஆஹா, உள்ள ஒரு வேடம் வந்திருக்கிறாரு. அவரையும் பார்த்தேன். சரி, நான் தாண்டா செய்யலாம் சொல்றான். இருக்கிறே இருந்துக்கா, என்னதான் ஒண்ணா நான் பாக்குறேன். அதுக்கு போட வேண்டியதை போட்டான். ஆளை பார்க்க இப்ப காலு மை கான்சியன்ஸ்குள்ள வந்துச்சு. தேவச்சனமே, இங்க வேதம் சொல்லுது, our conscience is not influenceable, அது தவறாது, but influenced by what we believe. இந்த கான்சியன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, எதை நான் பிலீவ் பண்றனோ, எதை நான் நம்புறனோ, எதை நான் விசுவாசிக்கிறனோ, எது மேல ஃபெய்த் அதிகமா வைக்கிறனோ அந்த சைடு இது சாயும். நான் ஹோலி ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டே சந்தேகப்பட்டேன்னா சந்தேகப்படுறது போயிடுவேன். இப்போ ராங் திங்கிங்கை பத்தி புதிய ஏற்பாடு நமக்கு என்னன்னு சொல்லுவேன். நியூ டெஸ்டமெண்ட்ல தேவன் எந்த வார்த்தைகளை கொண்டு தவறாது என்று இருக்கிற உணர்வை அது என்ன சொல்லுது என்பதை வேத ரீதியாக நம்ம பார்க்கணும். அப்பதான் அது உண்மை. இப்போ வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், பக்கம் 328. புதிய ஏற்பாட்டுல பக்கம் 328, வசனம் 18 வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அருமையான தேவஜனமே, there must be an affectionate relationship with the Lord. இங்கே ஏவாள், why serpent had a contact with Eve first? ஆதாம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்ல தேவனுடைய சாயலை பெற்றிருந்தான். ஆதாமுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பேரை எடுத்து ஒரு முழுமையானவர் சிருஷ்டித்தார். ஆதாமுக்குள்ள இருந்து என்ன எடுத்தாரு? ஒரு விலா எலும்பு. அந்த சின்ன எலும்பு எடுத்து ஒரு பெரிய சிருஷ்டிப்பு ஆளு. ஆனா முதல் சிருஷ்டிப்பு யாரு? ஆதாம். So Adam was filled with the 100% word of the God. இங்கே பிரிக்கப்பட்டு ஒரு போட்டோவை என்லார்ஜ் பண்ணா எப்படி ஸ்கின் டோன் மாறும்? ஏவாளுக்குள்ளாக தேவன் வைத்த இணைப்பு என்னன்னா, ஆதாமுக்கு என்னவோ அதே ஃபுல்ஃபில்மென்ட் தான் இங்க வச்சாரு. பட் ஏவாளுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் ஃபுல்ஃபில் பண்றது யாரு? இவளை ஃபுல்ஃபில்லா பண்ணணும்னா ஆதாம் தான் பண்ண முடியும். ஏன்னா இவ ஸ்பேர் சின்னது, மிச்ச பெரிய ஸ்பேர் யாரு? இப்ப இது வந்து 100% இது ஆடம்ங்க. இந்த பாக்ஸ் வந்து ஆடம். இது 100%. இது ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறார். இந்த பீஸ் தான் இப்ப இது ஒரு 100% மாறுது. ஆனா இந்த 100 அவுட் ஆஃப் 100 ஆனா இது என்னது? இது ஒரு 10% வச்சுக்கீங்களேன். இந்த 10% தான் விரிவாகுது, 100% மாறுது. இப்ப இந்த அம்மா ஒருத்தர் ஏமாத்துறாங்க. இவங்க பார்க்கிறதுக்கு தான் 100% பிசிக்கலி பெருசா இருக்கு. பட் டோட்டல் சிந்தனை எங்க இருந்து? இவங்க யாரை கேட்டிருந்தோம்? இங்க ஆடாம இவங்க கன்சல்ட் பண்ணி இருந்தாங்கன்னா இது அவுட் ஆயிடும். பிசாசு அவுட் ஆயிருப்பான். பிசாசு இவங்களை பிசிக்கலா அட்டாக் பண்ண. இப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, இந்த வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இஃப் ஷி இஸ், இஃப் ஏவாள், ஆடவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கணும்? இந்த வசனத்தின் படி இருந்திருக்கணும். வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். நம்ம தேவனோடு இருக்கிற உறவை நம்முடைய கிரியைகளினாலே கண்டிப்பா வெளிப்படுத்துற ஆளா நீங்க மாறணும்.
just not by only faith. Faith தான் இம்பார்ட்டன்ட், நம்பிக்கை தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம், இல்லைன்னு சொல்லல. பட் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. நீங்க யாராக இருக்க வேண்டும்? காண்கிறோமோ காண்களையோ நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் பார்த்துட்டேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன், அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஏவாள் ஒருவேளை ஆதாமோட ஒருவேளை டிஸ்கஷன்ல இருந்திருப்பார்களானால் ஆதாமும் ஏவாளும் பார்த்து சொல்லிருப்பாங்க, ஏப்பா இவ்வளவு கொடுத்தவர் அந்த பழத்தை எனக்கு வேண்டாம் சொல்லியிருப்பாரு. இது என்ன? அவர் வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற அன்பை குறிக்கும். அவரோடு கூட இத்தனை ஆண்டுகள் அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவின அந்த மகிமையை குறிக்கும். இப்ப ஏவாளுக்கு இதனுடைய பவர் தெரியாது, ஆதாமுக்கு தெரியும். பிசாசு பார்த்தா ஏவாளை பிரிச்சு எடுத்தான். தேவச்சனமே, உன் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய மனசாட்சியை பிசாசு பிரிச்சு எடுத்தான். இந்த மனசாட்சி இங்கே யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறால் ஏவாளுடைய தோல்விக்கு ஒப்படைக்கப்படுகிறது. கான்சைன்ஸ் அது வெற்றியும் கொடுக்கும், தோல்வியும் கொடுக்கும், அது ஆட்டோமேட்டிக். ஆனா நீங்க சரியாய் சிந்திப்பீர்களானால் ஏவாளை போலல்ல, நீங்க ஆதாமோட கூட இணைந்திருப்பீங்க. இங்க புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் மிக சூட்சமமாக இதை இந்த இடத்துல இணைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்ன, நடக்காதது என்ன, எது நடந்திருக்க வேண்டும் என்பதை மிக சூட்சமமாக இங்கே இந்த யோவான் 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல நமக்கு விளக்குகிறார். எப்படி விளக்குகிறாரு? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, நாவினாலும் மாத்திரமல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற. உண்மைங்கிற இடத்துல சத்தியம், கிரியைகளினாலும் சத்தியத்தினாலும் அன்பு கூற கடவும். Your conscience must be filled not only by the word, not only by the proclamation. இந்த நாவினால் proclaim பண்றது, பிரகடனப்படுத்துவது மாத்திரம் கிடையாது. பட் என்ன இருக்கணும்? by work and by faith over the word of God. இவைகள் இணைக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்க ஏவாளுடைய தோல்வியை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஏவாள் என்ன தோல்வி அங்க நடந்ததோ சேம் ப்ராப்பர் பொசிஷனை நீங்க உங்க வாழ்க்கையில இதே பூமியில பாத்தீங்க. வெற்றி பெற முடியும். அது சத்தியம் தெரிஞ்ச போதகராக இருக்கலாம். அதனால்தான் நாவினாலோ அல்லது வசனத்தினாலோ மாத்திரமல்ல, கிரியைகளினாலும் அன்பினாலே, by his word. அப்பதான் நம்ம கிறிஸ்தோட இணைக்கப்பட்டவர்களா இருப்போம். இது இல்லாதவனை பிசாசு ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருவான். வியாதியை கொடுத்துருவான், செலவுகளை கொண்டு வந்துருவான், சிரமங்களை கொண்டு வந்துருவான், போராட்டங்களை கொண்டு வந்துருவான். பல 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 கோடி மக்கள் இன்னும் ஏவாளுடைய ஸ்டேஜ்ல இன்னும் இருக்கிறான், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ். விளங்குதா? யோசனை பண்ணா புரியுதா? கொஞ்சமாவது ஆண்டவருடைய திட்டம் பெருசுன்னு நினைக்கிறேன். உண்மையில் இதெல்லாம் சாதாரண விஷயம். எங்கேயாவது இது மாதிரி கேட்டுருக்கீங்களா? தேவ ஜனமே தொடர்ந்து வாசிக்க கேட்போம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ யாருக்கு நிச்சயப்படுத்துகிறீங்க? நம்மளை உண்டாக்கின கிரியேட்டர் ஆகிய தேவனுக்கு நிச்சயப்படுத்துறீங்க. இப்ப பிசாசு பாக்குறான், நம்ம ஏதோ கேட்டாலும் வேற எதையும் சொல்றாங்க, பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொன்ன வார்த்தை தானே நானே சொல்றேன். நான் ஏதாவது தப்பா சொல்லனா? சர்ப்பம் ஏதாவது தப்பா சொல்லிச்சா? சர்ப்பம் என்ன சொல்லிச்சு? தேவன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாரு. இவ கதி என்ன? ஆமா தான் சொல்லி ஆகும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கவனத்தை சாய்ச்சதுனால தானே அவ பேச ஆரம்பிச்சா. அவன் எதெல்லாம் கத்தின்னு போறான்.
நீ ஏன் நின்னாங்க? நீ பாட்டுக்கு வந்துட்டு இருந்தா அவன் படத்தை பத்தி பேசினானோ, மாங்காவை பத்தி பேசினானோ, எதை பத்தி பேசினா உனக்கு ஏன் கவலை? அவர் என்ன சொல்றாரு இந்த வார்த்தையில? இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஏவாள் தவறவிட்டது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவத்தை இப்ப நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்க விழுந்தையோ உன்னை ரிவர்ஸ்ல இப்ப கொண்டாடுறாரு. இப்ப வேற வழி இல்ல. கண் திறக்கப்பட்டது எல்லாருக்கும். எல்லாம் ஆதாம் ஏவாளுடைய வம்சக்காரர்களா நம்ம மாறிட்டோம். இங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து. இதுவரைக்கும் உங்க மனக்கண்கள்ல கான்சியஸ்ல ராங் டீட்ஸா இருந்தது. இப்போ நீங்க வசனத்தினால் மாத்திரமல்ல, நாவினால் மாத்திரமல்ல, கிரியைகளினாலும் அந்த சத்தியத்தின் அன்பினாலும் மாறப்பட்டவர்களாக உங்களை உணர்ந்து இப்ப நீங்க அந்த ஏவாள்ல இருந்து இப்ப வெளியே வந்துட்டீங்க. இந்த வேத வசனத்தின் படி அது என்ன செய்யுது, என்ன சொல்லுது பாருங்க. நல்லா இது சிலேடையான வசனமா கொடுக்கப்பட்டது. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து. இப்ப யாரு? பழைய ஏவாள் கிடையாது. நம்ம அந்த கோஷ்டியில விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் நீங்க வெளியே வர முடியும். பாண்டேஜ் அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அங்கே சந்தேகம் தெரியாது. ஏதேன் தோட்டத்தில் சந்தேகம் தெரியாது. சர்ப்பம் சொன்ன உடனே எங்களோட பேசுனது, எங்க வீட்டுக்காரரோட பேசுனது சர்ப்பத்துக்கு தெரிஞ்சிருக்குத. அப்போ அவரை விட இவர் பெரியவரா? நீங்க அப்படிதான் ஓடுது காரியம். இதை விட்டா அதை விட்டா இதை விட்டா இதுதான் பிரமாண்டமா தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிச்சயிக்கப்பட வேண்டியது தேவனை மாத்திரம். என்னதான் நீங்க என்கிட்ட வந்து டெலிவரிஸ்க்கு வந்தாலும் நான் யாரை போய் பிடிக்கிறேன்? அவர்தான் பிடிக்கிறேன். அதை நீயே பிடிச்சுப்போ. பேய் வருமானா? ஏன் செலவு பண்ணி, டிக்கெட் செலவு பண்ணி, நேரம் செலவு பண்ணி ஏன் சபைக்கு வர? ஆசீர்வாதத்துக்கு வா, புதிய சத்தியத்தை கேட்கவா. பேய் பிசாசு இருக்க வராங்க. எதுல நிச்சயத்தில் இருக்கிறீங்க? உங்களை கண்டுபிடிங்க. எங்க பிளாக் ஆயிருந்தீங்க, அந்த பிளாக் இருந்து வெளியே வாங்க. ஏதேன்ல நடந்தது இன்னும் நடந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சிக்க பாருங்க. உங்களுக்குள்ளவே அது உங்க வீட்டுல நடக்குதுங்கிறத அறிந்துக்கோங்க. உங்க வியாபாரத்துல நடக்குதுன்னு அறிஞ்சிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நடக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்க. எதுல நிச்சயமா இருக்கிறோம் நம்ம, அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளது 2 வசனத்திலே நம்மளை மாத்திட்டார் ஆண்டவர். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால். அன்னைக்கு ஏவாளை என்ன சொல்லிடுச்சு பிசாசு? இதை சாப்பிட்டா கண் திறக்கப்படும். திறக்கப்பட்டது குற்றமா? அது நக்கீரன் தான் கேட்கணும். கண் திறக்கப்பட்டது குற்றம், குற்றமே அவர் தான் கேட்கணும். வேதம் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன ப்ராப்ளமோ, இன்னையிலிருந்து ஏவாள் வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் உன் சந்ததி அறிந்து வச்சிருக்க. நீ வேணா உங்க அப்பா அம்மா பேர் சொல்லலாம், உங்க தாத்தா பாட்டி பேர் சொல்லலாம், ஒருவேளை அதுக்கு அடுத்த தாத்தா பாட்டி பேர் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஆள் எப்படி இருப்பானே உனக்கு தெரியாது. வேதம் நமக்கு ஒரு தெளிவுள்ள கண்ணாடியாக நம்மளை இயக்குகிறது. நம்ம எங்க விழுந்து போனோம், எங்க நிமிர வேண்டிய இடம் என்பதை நம்முடைய மனசாட்சியிலே தேவன் விளக்க வல்லவராக இருக்கிறார். அதான் அங்க வேதம் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில
எத்தனை தலைமுறையிலிருந்து வந்த சாபமோ பாரம்பரிய கட்டோ தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட செயல்பாடுகளோ இன்றைக்கு நம்மை நியாயம் தீர்க்கப்பட்டிருக்குமானால் ஏதோ விதை நம்மளது ஏதோ ப்ராப்ளம். ஆனா இன்னைக்கு அந்த விதையை சீர்படுத்தலாம். வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்போ பழத்தை கொடுத்த சர்ப்பம் அதனால் ஏற்படுத்தப்பட்ட சகல பிரச்சனைகளையும் இப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஜஸ்ட் உன் இடத்தை, உன் இருதயத்தை மாத்தி நீ எனக்குள்ள வைப்பாயானால், அவன் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்மளை செய்ய வச்சான். ஆனா நம்முடைய முன் சந்ததிகள் பல மிஸ்டேக்கை செய்துச்சு. தட் இஸ் கால்ட் as transgression. இங்கிலீஷ்ல transgression அப்படின்னா பிரமாணம் மாறுகிற அனுபவங்கள். இன்இக்விட்டி, மீறுதல், பிரமாணம் மீறுதல். அந்த பிரமாணத்தை நம்ம மாத்திருக்கோம். செய்யக்கூடாது என்பதை செய்தோம். ஒண்ணு மீறுதல், அதை நாமளே என்ன செய்யறோம்? மாத்திரோம். நம்மளை பார்த்து என்ன சொல்லலாம்? அப்பா ஐயாவே இதுதான் கரெக்ட் போல, அவர் தான் வேதம் நிறைய வாசிக்கிறாரு, பெஞ்சமின் ஐயா அவர் தான் வேதத்தை வாசிக்கிறாரு, அவரே காலால எட்டி வச்சார், நான் பார்த்தேன், நம்மளே எட்டி வதிக்கலாம், தப்பு இல்லை. தேவச்சனமே என்ன பார்க்காதீங்க. லூசிபர் யாருக்குள்ள வேணா எப்ப வேணாலும் வரலாம். யூதாஸ்குள்ள வந்தானா? வந்தானே. உங்களுக்கு என்ன விடவுமா? யூதாஸ் ஒண்ணும் தெரியாத ஆளு, அவர் அங்க அடையாளம் நாங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க. அவர் இல்ல நீ நான் அப்பாட்டக்கிறா, யூதாஸ் விட அப்பாட்டக்கிறா நீங்க. தேவச்சனமே எப்போ வேணா அவங்களுக்குள்ள வரலாம். பிரியமானவர்களே, 21வது வசனம், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நான் தேவனிடத்தில் நம்ம லைஃப் இன்னையில இருந்து ஏவாளுடைய லைஃப் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னிலிருந்து என்ன சொல்ல போறீங்க? ஏவாளுடைய லைஃப் இல்லை. ஆண்டவர் கேட்பாரு, தம்பி எந்த லைஃப் கேக்குறீங்க? நீங்க சொல்லணும். பிசாசு கிட்ட பேசினால ஆண்டவரே, அந்த லைஃப் என் லைஃப் இல்ல. வாசிக்க கேட்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். இப்போ தேவச்சனமே எதை இழந்தீங்களோ உங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. நீங்க வீட்டுல போய் உங்க ப்ராப்ளத்தை பேப்பர்ல எழுதுங்க. இது எனக்கு இல்லைன்னு சொல்லுங்க. எழுதிட்டு இது எனக்கு இல்லை, அது ஏவாள், இப்ப நான் மாறிட்டேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து இதை நான் இப்ப இது எனக்குள்ள வந்துருச்சு. என் ராங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, ரைட் சைடு வந்துட்டேன். உங்க கான்சியன்ஸ்க்கு சொல்லுங்க. வாசிக்க கேட்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஏன் இந்த அன்பா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் வார்த்தைய நீ எதுல டெவலப் ஆகுறியோ அந்த வார்த்தைய இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்கிற. நீ அதை கற்றுக் கொடுக்கிறதுனா ஏகப்பட்ட சர்ப்பங்கள் உனக்கு முன்பாக நிற்கும். நீ கற்றுக் கொடுத்தா சர்ப்பங்கள் அழித்துக்கிட்டு போகும். இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த டீச்சிங் எடுக்கிறேன்? தோற்று போயிருக்கிறவங்க நீங்க வெற்றி பெறுவதற்காக. நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா வெளியே போய் தோற்று போயிருக்கிறவனுக்கு நீங்க வெற்றியை கற்றுக் கொடுப்பீங்க, அவங்க வெற்றியை கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க வெற்றியை கற்றுக் கொடுப்பாங்க. எங்க டிஃபீட் ஆனதோ, ஏதேன்ல எங்க டிஃபீட் ஆச்சோ, இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிராண்ட் பீப்புளா மாறிடுவாங்க. ஏதேன் வரைக்கும் உங்களால என்னால எல்லாத்தையுமே கரெக்டா பண்ண முடியும். முன்னோர்களுக்காக மரித்து போயிருக்காங்க, செத்துதான் போயாச்சு.
ஆனா அவங்களுக்காகவும் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிப்பீர்களானால் முதல்ல அந்த சாயல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. நீங்க தேவனோடு நிச்சயிக்கப்பட்ட பிள்ளையா மாறிடுவீங்க. அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பின் காலங்களிலே இறந்து போன அந்த மனிதனுக்காக தேவனிடத்துல நீ மண்டிட்டு ஜெபிச்சதுனால அவங்களும் பரலோகத்துக்கு வருகிற ஸ்லாக்கியத்தை உன் மூலியமா தேவனாகும். இப்போ ஆண்டவர் விளக்குகிறார். அதுதான் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர், சோ myself and other person, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. வாசிக்க கேட்போம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, அவர் நமக்கு நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தேவஜனமே, ஏவாள் கையில இல்லாதது ஆதாம் கையில இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பட் ஏவாள் வித் ஆதாமோட ஒரு கலந்துரையாடல் இருக்குமானால் பிசாசு அந்த இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ நீ தேவனோடு கூட கலந்திருப்பாயானால் லூசிபருடைய ஆவி உனக்குள்ள வர முடியாது. அது மாத்திரமல்ல, நீ இந்த ஃபார்மேஷன் பிரகாரம் உன் வாழ்க்கையை சரி கட்டுவாயானால் ஒருவரில் ஒருவர், உனக்கு அடுத்த முன்னாடி சந்ததி, அவங்களுக்கு முன்னாடி சந்ததி, அவங்களுக்கு முன்னாடி சந்ததி சொல்லி பல சந்ததிகளுக்கு நீ விடுதலை பெற்றுக் கொடுக்க முடியும். இங்க இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆள் சரியாய் ஜெபிச்சீங்கன்னா 5200 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தலாம். எப்படி என்றால், ஒரு தலைமுறையிலிருந்து 4வது தலைமுறைக்குள்ள சுமார் 5200 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இப்ப நான் ஜெபிக்கிறேன். இப்ப எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவுக்காக ஜெபிச்சிட்டேன். இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க பிறந்த பிள்ளைகள் 3, எல்லாருக்கும் 2 டிக்கெட், மூவி 2 6, எல்லாருக்கும் புருஷப்பட்ட 6 6 12 பேர் எங்க அப்பா அம்மா சேர்க்காமல. எங்க அப்பா அம்மாவை சேர்த்தா 14. எங்க அப்பா கூட பிறந்தவங்க, எங்க அம்மா கூட பிறந்தவங்க, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அப்பாவோட அப்பா சைடு அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய மாமனார் மாமியார். இப்படி கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா 4 தலைமுறைக்கு 5200 ஆத்துமாக்கள் உள்ள பிணையுது. ஜஸ்ட் ஒரு நபர் ஜெபிச்சா. கணவன் ஒரு சைடு ஜெபிச்சா 5200, மனைவி ஒரு சைடு ஜெபிச்சா 5200. 10400 ஆத்துமாக்கள் சர்வசாதாரணமா இருக்கிறாங்களா? சர்வசாதாரணமா. சோ இவங்கெல்லாம் யாருன்னா லூசிபருடைய வலையில விழுந்தவங்க, இந்த கான்சைன்ஸ் என்கிற உள் உணர்வுல விழுந்து போனவங்க. 10400 ஆத்மாவுக்கு நீ ஒரு ஆளு ஜெபிக்கிற வேர்டை வச்சு, அதுதான் கிரியைகளாக மாறுகிறது. ஆமென். அல்ல, கிறிஸ்தவ சமுதாயம் நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, நீ இவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுதுதான் உண்மையான ரட்சிப்பு நீயே பெற்றுக் கொள்ளுகிற. இல்லைன்னா நாமளே அந்த ரட்சிப்பை பெற்றல. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு இரவல் என்று வேதம் சொல்லுகிறது. அது தாட்ஸ் இருக்கு, புக்ல இருக்கு, நான் எடுத்துக்கொள்றேன். என்னன்னா கோடாலி வெட்ட போவாங்க. எலிசா கிட்ட தீர்க்கதரிசி கிட்ட பாடங்கத்துக்கு போகும்போது கோடாலி தண்ணீரில் விழுந்துரும். ஐயோ ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டதே கூவுறான். கோடாலி இரவல், ரட்சிப்பு இரவல். உடனே தேவனுடைய மனுஷன் வேண்டா, எங்க விழுந்தது சொல்றான், அங்க. அந்த தண்ணி எப்படின்னா, கோடாலி வெயிட்டு விடும்போது சேருக்குள்ள போய் ஆப்பிடுச்சு. தேவனுடைய மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி போடுவான். கொம்பு மிதக்குமா உள்ள போகுமா? ஆனா உள்ள போய் சேத்த நோண்டி கோடாலியை தூக்கி, கோடாலி கீழே நின்று இரும்ப மிதக்கப்படுது. கோடாலி மரம் என்ன செய்யுது? தூக்கிட்டு வரல, மிதக்கப்படுது. தேவச்சனமே, தேவனுடைய மனுஷன் எதை போட்டிருப்பான்? வார்த்தையை போட்டிருப்பான். அந்த வார்த்தை தான் மரம், அதுதான் கிறிஸ்து. எது முடியாதோ, இயற்கை எது முடியாதோ,
செயற்கையில எது முடியாதோ வார்த்தை நம்மளுக்கு செயல்பட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. So the same concepts உங்க லைஃபை மாற்ற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இப்ப இதுதான் நமக்கு ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டவைகள் மாறி போயிடுச்சு. இப்ப மாறினதுல இருந்து நாம மாறுவதற்காக தான் தேவன் நம்ம இந்த விடுதலை கூட்டத்தில் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா.